தற்சார்பு சேனலுக்கு வரவேற்கிறவங்கள வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அத்திக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். அத்திக்காய் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம். அத்திக்காய் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்லா அதை விட்டோம்னா அதிலேருந்து ஒரு பால் வரும். அது பால் போடுறதுக்கு பின்ன நம்ம கட் பண்ண உடனே தண்ணிக்குள்ளார போட்டுருங்க. கருத்து போயிடும். இல்லைன்னா அந்த பால் போகிறக்கு கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ண உடனே தண்ணிக்குள்ளார போட்டுருங்க. அது ஆனால் ரொம்ப சத்து மிகுந்தது, ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப சத்து உள்ளது, பார்த்துக்கோங்க. எப்படி கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. பாருங்கள், கிடைக்கலனாலும் கூடி காய்காரங்கிட்ட கீரைலாம் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே பட்டிக்காடு சைடு இருந்து கண்டிப்பாக கொண்டு வந்து தருவாங்க. கிடைக்கிறப்ப உபயோகப்படுத்திக்கங்க. இப்போ பாருங்கள், அந்த அத்திக்காய் இப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளார பூச்சி விதை ஏதாச்சும் 1 2 இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணி இது பண்ணிக்கலாம். தண்ணிக்குள்ளார போட்டோடனே ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துட்டு மறுபடியும் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவிடுங்க. அதில் 1 2 பூச்சி கீச்சி இருந்துச்சுன்னா கூட இது வெளியில் வந்துடும். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நல்லா 2 வாட்டி கழுவி எடுத்துருங்க. எடுத்துட்டு சட்டி அடுப்பில் வச்சு அதுக்குள்ளார போட்டு உப்பு மஞ்சப்பொடி உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு வேக வச்சுருங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. சீக்கிரமாகவே வெந்துருங்க, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. பிஞ்சு காயாக இருந்தால் சத்து நேரத்தில் வெந்துடும். அப்புறம் வெந்த பண்ண இறக்கி வச்சுருங்க. அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுருங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. சொல்கிறேன் நான். வெந்த தண்ணியை வடிகட்டி வச்சுருங்க. அப்போ நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. அதை தண்ணியை எடுத்து தனியாக வச்சுருங்க. வெறுத்து தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு காயை தனியாக வச்சுருங்க. இப்போ வானொலியை அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டுருங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வாங்க நம்ம தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, பூண்டு, வெங்காயம், மிளகாத்தூள், சீரகத்தூள், கடுகு, மஞ்சத்தூள் தேவையானது. இதை கடுகு நல்லா எண்ணெய் காய்ஞ்சிருக்கு. கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு போட்டுக்குங்க. பூண்டு நல்லா ஒரு கிண்டுங்க. பச்சை மிளகா எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க. பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கருவேப்பிலையை போட்டுருங்க. 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுட்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த வெங்காயத்தை அதில் போட்டு வணக்குங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்குங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வணங்கிட்டுருக்கு. நல்லா வணங்கட்டுங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் வெங்காயம் வணங்கட்டுங்க. ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணங்கணும்னா போதுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த மிளகாய் பொடி வாசம், மஞ்சப்பொடி, பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் கிண்டி விடுங்க. நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி, இப்போ சொல்கிறேன். அப்படியே வடிகட்டி வச்சோம்ல, அந்த காய் வேக வச்சு வடிகட்டி வச்ச தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஊற்றுங்க. ஊற்றுனா அந்த வெங்காயம்லாம் எல்லாம் நல்லா வெந்து கிரேவியாட்டம் ஆகும். நல்லா கொதித்து கிரேவியாட்டம் இருக்குது பாருங்கள். இப்போ அதுக்குள்ளார அத்திக்காய் வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து அதுக்குள்ளார கிரேவிக்குள்ளார போட்டுருங்க. போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வணங்கணுங்க. நல்லா வணங்கினது கிண்டி விட்டுட்டுருங்க, நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் சீரகத்தூள் போட்டுக்காங்க. சீரகத்தூள் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிண்டி இந்த கிரேவியாட்டம் இருக்கிற நல்ல தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் பொரியலாட்டம் ஆன பின்ன ரொம்ப நேரம் வேணும்லாம் இல்லைங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் இருக்குது. அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டுட்டோம் பாருங்கள், தண்ணி கொஞ்சம் இருக்குது. அதனால்
நல்லா சுண்டுட்டோம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் இருக்குது, சுண்டுட்டுங்க. நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நல்லா பொரியலாட்டம் ஆகட்டுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருங்க. வேகணும்லாம் அவசியம் இல்லை. அந்த கிரேவி தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் சுண்டி நல்லா பொரியலாட்டம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு, வத்திருச்சு, நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ மல்லித்தழை கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சு பரிமாறலாம். ரொம்ப சத்துவானதுங்க. கிடைக்கிற டைம்லேயே இது வந்து எப்போயாச்சும் அபூர்வமாக தான் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கும், அவ்வளோதான். அதை பிஞ்சு காயாக பார்த்து வாங்கிக்கிங்க. பெரிய காயாக முத்தினதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூடி பிஞ்சு காயாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முத்தினதாக இருந்தால் கொஞ்சம் விதையெல்லாம் கொஞ்சம் வாய்க்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சாப்பிட்டு பாருங்கள், மலச்சிக்கலை போக்கும், ரொம்ப நல்லது, சத்து மிகுந்தது.